எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். காலேஜ் ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். பாடுகளை தாங்கவே முடியலை. நான் செய்த பாவமோ, முற்பிதாக்கள் செய்த பாவமோ தெரியலை என்று அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, திரும்ப உங்களுக்கு இறங்கி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவெல்லாம் பாதுகாத்து மீண்டும் ஒரு புதிய நாளை காண செய்தாரே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லி வேத வசனம் தியானித்து நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. இரவெல்லாம் எங்களை பாதுகாத்தீங்களே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் நாங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்த வந்திருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது, இன்று மகிழ்வோ மக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோப்புக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் பாருங்கள், நம்ம அப்படி தான் அழுகிறோம். பாடுகளை தாங்கவே முடியலை. தலைக்கு மேலே வெள்ளம் போகுது. எப்படி இந்த பிரச்சனையை தாங்குவேன், எப்படி இதை கடந்து போவேன்னு சொல்லி நம்ம அழுகிறோம், புலம்புகிறோம். அல்லேலூயா. என்ன பாவமோ எனக்கு தெரியலே. நான் செய்த பாவமா, என் பிள்ளைகள் செய்த பாவமா, என் பெற்றோர் செய்த என் முற்போர் செய்த பாவமான்னு சொல்லி நம்ம அழுது புலம்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுது, திரும்ப நம்மேல் இறங்குவார். எனக்கு இறங்குவாரா? என் கணவர் ரட்சிக்கப்படுவாங்களா? என் மனைவி ரட்சிக்கப்படுவாளா? என் பிள்ளை ரட்சிக்கப்படுமா? இந்த பிரச்சனை எனக்கு மாறுமா? நான் எழும்பி வருவேனா? அந்த வியாதி சுகமாகுமா? இந்த அவமானம் எனக்கு மாறுமா? அந்த குடும்பம் நல்லா இருக்குது, இந்த குடும்பம் நல்லா இருக்குது, நானும் என் பிள்ளைகள் தானே கஷ்டப்படுறோம். அல்லேலூயா. நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் திரும்ப உங்களுக்கு இறங்குவார். என்ன அழகாக இருக்கும் அந்த வாசனம். திரும்ப மனுஷன் திரும்ப இறங்க மாட்டாங்க பாருங்கள். போ போ, உனக்கு இது வேணும், இதுக்கு வேலையை வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்ல, திரும்ப உனக்கு இறங்குறேன், அக்கிரமங்களை நான் அடக்கி போடுறேன், உன் பாவங்களை சமுத்திர ஆழத்தில் போடுறேன். எப்படி பாருங்கள், அந்த வார்த்தை அழகாக சொல்லுது. நம்முடைய அக்கிரமங்களை அவர் அடக்கி போடுறாராம் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சமுத்திர ஆழத்தில் போடுறாராம். ஹல்லேலூயா. சமுத்திரத்தில் ஓரமாக போட்டால் கூட வந்துடும் போல தெரியுது. நம்ம செஞ்ச பாவம் சமுத்திர ஆழத்தில் போட்டுதுன்னு சொல்கிற. அப்போ நீ கவலைப்படாத. நீ செஞ்ச பாவம், அம்மா அப்பா செய்த பாவம், அல்லேலூயா, வழி வழியாக அந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள், அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் அடக்கி சமுத்திர ஆழத்தில் போட்டுருவாராம். நீ இந்த வார்த்தையை சொல்லுவீங்க. அந்த காலில் வெள்ள வாயை திறந்து, அல்லேலூயா, எங்கள் பாவங்கள்லாம் கர்த்தர் அக்கிரமத்தை அடக்கி என்னுடைய பாவத்தெல்லாம் அந்த ஆழத்தில் போட்டுட்டார். அவர் திரும்ப எனக்கு இறங்குறார், திரும்ப எனக்கு உதவி செய்கிறார், திரும்ப ஆமே என் கடன் பிரச்சனை மாறும், திரும்ப வழி திறக்கிறார், திரும்ப. ஹல்லேலூயா. யாக்கோப்புக்கும் ஹல்லேலூயா அறிவா ஆபிரகாமுக்கும் கிருபையை காத்த கர்த்தர் நம்மளுக்கு கிருபை என்ன செய்கிறாராம், தர போகிறாராம் பாருங்கள். அதில் நான் நிறைய நேரங்கள் அப்படி தான் என்ன பாவம் செஞ்சோமோ, நானும் என் பிள்ளைகள் தானே கஷ்டப்படுறோம். ஏன் இந்த பாடு? எல்லாரும் கேலி பண்ணி என்னை சிரிக்காங்களே, எல்லாரும் என்னை வேதனைப்படுத்து அவமானப்படுத்துகிறாங்களே. ஜெபம் ஜெபன்னு போனா, கூட்டம் கூட்டம்னு போனான்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனாலும் கூட பாருங்கள், அல்ல காலத்து பாடுகள் வருகின்ற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையில் அல்ல. கர்த்தர் அடிக்கடி வார்த்தை சொல்லுவார், நீ இப்போ படுற பாடு வருகின்ற மகிமை ஒப்பிடத்தக்கவையில் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடில் இருக்க வரும்பொழுதெல்லாம் நம்ம அப்படி தான் கதறுதோம்.
இயேசுவே என் பாவத்தை மன்னியும். இயேசுவே எனக்கு இறங்கும். ஷபலபதி கது ரிபி கரபா சந்தலதி கது ரிபி கரபா. அதில் அப்படி தான் அழுவேன். என்ன பாவம் இயேசப்பா, எங்களை மன்னிங்கப்பா, மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. எங்கள் அம்மா அப்பா சேர்த்த முற்பதால் சேர்த்த பாவத்தை சாபத்தை மன்னிங்கப்பா. ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளோ ஒரு வேதனை, ஏன் எனக்கு பொல்லாத மக்களை நீ துரத்துறாங்க, எதுக்கு இந்த மந்திரவாதம்? ஒவ்வொரு நாளும் அப்படி தான் அழுவேன் பாருங்கள், தாங்கவே முடியல. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் ஆழத்தில் அவர் என்ன செய்கிறாராம், பாவத்தை போடுறாராம் பாருங்கள். அல்லேலூயா. எவனுடைய மீது மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்படுதோ பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த முந்தினசம் பாருங்க, தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயார். அவர் நம்ம இறங்குறாரு பாருங்க, கிருபை செய்கிறாராம். கிருபை செய்ய விரும்புகிறபடினால என்றைக்கும் கோபம் ஐயார். இல்லை நம்ம கூட பிள்ளைகளை மன்னிக்க மாட்டோம் பாருங்கள், தவறு பண்ணிட்டுறான். பெற்றோர் மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் நினைச்சாரு பாருங்க, நான் கோபம் வைக்க மாட்டேன், நான் கிருபை செய்ய உனக்கு நான் விரும்புகிறேன், உன் அக்கிரமத்தை பொறுத்து உன் மீறுதலை மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. இவனுக்கு ஒப்பான தெய்வம் யாரும் வசனம் சொல்லுது பாருங்கள். ஹல்லேலூயா. சொந்த பந்தம் பாருங்கள், ஒரு பாவம் செஞ்சால் மன்னிக்க மாட்டேங்குது, கூட பிறந்தவங்க மன்னிக்க மாட்டாங்க, பெற்றோர் மன்னிக்க மாட்டேன், இவ்வளோ பாவம் செஞ்சு வேண்டாம். சபலான கர்த்தர் நினைச்சாராம், மன்னித்து திரும்ப உங்களுக்கு இறங்க போகிறார். ஹல்லேலூயா. நீதிமான் விழுந்தால் எழுந்திருப்பான். நீங்கள் பயப்படாதங்க இந்த நாளில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலங்கி நிற்கிற தேவ ஜனமே, அதில் பாடுகளை தாங்கவே முடியலை. இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை எப்படி தாங்கி அது வெளியே நான் வரப்போறேன்னு எனக்கு தெரியலை. இந்த வியாதி எனக்கு வந்துட்டு, திடீர்னு ஒரு வியாதி, திடீர்னு ஒரு மரண கட்டு, அடிக்கடி எங்களுக்கு ஒரு மரணம் வருது, என்ன பண்ணுவேன்னு புலம்பலாம். அல்லேலூயா. அதில் வாரிசாக எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்கள் புலம்பலாம். அது பாவம் சாபமாக இருந்தாலும் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு இறங்க போகிறார். அது மந்திரவாதத்து வல்லமையாக இருந்தாலும் பரவாயில்ல, மனுஷனுடைய வல்லமையாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப இன்றைக்கி இறங்க போகிறார். இயேசுவே பாவத்தை மன்னியும், இயேசுவே அக்கிரமத்தை மன்னியும். எப்போ ஜெபிச்சாலும் பாருங்கள், ஆண்டவர் சமத்தில் அப்படி தான் விடுவேன். இயேசுவே எனக்கு இறங்கு, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அவர் இறங்கி வருவார் பாருங்கள். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நம்ம அவர் சமத்தில் போகும்போது தாழ்த்தி நம்மளை செபிக்கும் பொழுது நம்ம உயர்த்தப்படுவோம் பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீரக்கினியாம், இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அல்ல அக்கினி விஷயத்தை கேட்பீங்களா? ஏசனையை தொட்டு அக்கினி இன்றைக்கி நம்மளை குடும்பத்தை தொட்டு அவன் பாவம் நீங்கள் கழுவும். அதில் ஒரு கிறிஸ்தவ புதிய சிருஷ்டிகர், பழையவர் ஒழிந்து போய் எல்லாம் புதிதான புதிய சிருஷ்டிகர், புதிய வழி திறப்பார், புது கிருபை கொடுப்பார், புது அவசரத்தை கொடுப்பார். நீ சொல்லி செவிங்க, நான் புதிய சிருஷ்டி. வாயினால் அந்த காலையில் அறிக்கையிடுங்க, நான் புதிய சிருஷ்டி, என் பிள்ளைகள் கணவன் மனைவி புதிய சிருஷ்டி. அவர் புதிய காரியங்களை செய்ய வந்துட்டார், பாவத்தை மன்னித்தார். பிசாசை நீ உள்ள வர முடியாது, நீ குடும்பத்தை தொட முடியாது, நீ மரணத்தை கொடுக்க முடியாது, நீ வியாதி கொடுக்க முடியாது, மந்திரம் பண்ணுறதுக்கு பொல்லாத மக்களை ஏவ முடியாதுன்னு சொல்லி வாயினால் அறிக்கையிடுங்க. ஏசப்பா நன்றி செலுத்துக்கிறோமப்பா. இந்த காலேஜ் இணைந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. எத்தனை பாடியா, எத்தனை பிரச்சனையா, எத்தனை வேதனை, எத்தனை குழப்பங்களையா, வீட்டில் சமாதானம் இல்லையே, அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. திரும்ப இறங்குங்கப்பா, திரும்ப உதவி செய்யுங்க. பிள்ளைகளை எல்லாம் படிக்க உதவி செய்யுங்கப்பா. வாலி பிள்ளைகளை ரட்சிங்க, தொடுங்க. திரும்ப இறங்குங்கப்பா, திரும்ப உதவி செய்யுங்கப்பா.
சமுத ஆழத்தில் பாவத்தை போட்டுருங்கப்பா, மன்னிங்கப்பா. என்னுடைய மீது மன்னிக்கப்பட்டது, என்னுடைய பாவம் மூடப்படுறது பாக்கியவான். சபலவதி கதூரி கரபா. திரும்ப உடைய பிள்ளைக்கு இறங்கி திரும்ப நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. அல்லேலூயா. தலைக்கு மேலே வெள்ளம் போன்னு அழுது கொண்டு இருக்கிறாங்களே இசப்பா, நீ மனம் இறங்கும், திரும்ப இறங்கும். என்ன பாடு, என்ன பிரச்சனை, என்ன பாவம் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கி போகட்டும். இயேசு ரத்தத்தினால் விடுதலை உண்டாகட்டும். காலைதோறும் உடைய கிருபையை புது கிருபையை அனுப்புங்கப்பா. புது அபிஷேகத்தை ஊற்றும். ஜெபிக்க வைங்கப்பா, துதிக்க வைங்க, பாட வைங்க, பிள்ளைகளோடு இடைப்படுங்க. பரிசுத்தமாய் வாழ உதவி செய்ய நாள் முழு பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி பிள்ளைகள் போயிட வர்ற இடமெல்லாம் மேக ஸ்தம்பம் மூடிக்கொள்ளட்டும். ஷபல வரிக்கா தூரிக்கிறப்பா. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு வேண்டாம், தேவையில்லாத நபர்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. குழப்புகிற ஆவி வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். ஞானத்துக்கு எடுக்கிற ஆவி வெளியேறி போயின்னு கட்டளை கொடுக்குற இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளுக்கு வீரான ஃப்ரெண்ட்ஸை கொடுத்து பிள்ளைகளை திசை திருப்புற ஆவி வெளியேறி போன்றோட கட்டளை கொடுக்குற இயேசுவின் நாமத்தினால. மந்திரவாதம் பண்ணி குடும்பத்தை உடைக்கிற ஆவி வெளியேறி போன்றோட கட்டளை கொடுக்குற இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஏவாளை ஏமாத்தின சர்ப்பம் குடும்பங்களில் வராதபடி துரத்துக்குறோம் இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்தமை வாழ உதவி செய்யுங்கப்பா. கலங்கடிக்கிற ஆவி கலங்கடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. திசை திருப்புற ஆவிகளை திசை திருப்புறோம் இயேசுவின் நாமத்தினால. தரித்திரத்தை கொடுக்குற பிசாசு இயேசுவின் அக்னி போட்டு எரிக்கிறேன். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது மேலும் மேலும் கடனை வாங்க வச்சு திரும்ப 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 கடனை வாங்கி வச்சு அல்லேலூயா கடனை அடைக்க முடியாமல் தத்தெடுத்துடைய பிள்ளைகளுக்கு திரும்ப இறங்கி திரும்ப ஆசீர்வதிங்கப்பா, திரும்ப ஆசீர்வதிங்கப்பா, திரும்ப வழி திறந்து கொடுங்கப்பா, திரும்ப பாவத்தை மன்னிங்கப்பா, திரும்ப ஆசீர்வதிப்பீராக, திரும்ப பிள்ளைகளை படிக்க வைப்பீராக, திரும்ப பிள்ளைகளை பீஸ் கட்டி படிக்க வைப்பீராக. சபலவரிக்கரம். அல்லேலூயா. அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, ஊற்றும். செபிக்க வைங்க. வெற்றியின் நாள் இது. சத்துரு விழுந்தாண்டு சொல்லி ஆர்ப்பரிக்கிறோம். துன்மார்களுடைய கோம்புகளை வெட்டி போட்டுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. காலை ஜெபத்தில் இருக்க முடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஐஸ்வர்யம் தரட்டும், வேதனை கூட்டா. உங்கள் வீடு துக்கத்தின் வீடு அல்ல இசப்பா, திருமண வீடாய் மாறட்டும். தேவ சந்ததியை பெற்றெடுத்து அந்த வீடாய் மாறட்டும். வீடுகளை வாங்கி வீடுகளை கட்டி குடியிருந்து வீடுகளை பால்காய்த்து அதில் குடியிருக்க பண்ணுவீராக. அல்லேலூயா. வேலை ஸ்தலங்கள் இருக்க பிரச்சனை மாறட்டும், குழப்பங்கள் மாறட்டும், வியாபாரத்தில் குழப்பங்கள் பிரச்சனை மாறட்டும். அந்த பகலெல்லாம் பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.